ஜூஸ் அப்படிங்கிறது நாம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனா, மாதுளம்பழம், பீட்ரூட், ஊற வைத்த சியா விதைகள் அடங்கிய பிபிசி ஜூஸ் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன்மிட்டா யூடியூப் சேனல். நாம இன்னைக்கு இந்த பதிவில் பிபிசி ஜூஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும், அதனால நம்ம உடலுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். மாதுளை, பீட்ரூட், சியா விதை மூன்றின் கலவையான பிபிசி ஜூஸ் பலவித நன்மைகளை நமக்கு கொடுக்குது. மாதுளை பழத்தில் இருக்கிற பியூனிகெலக்சின்ஸ் என்னும் மூலக்கூறு நம்முடைய இதயத்திற்கு மிக மிக நல்லது. பீட்ரூட்டில் இருக்கும் நைட்ரேட் இரத்த குழாய்களை சுருங்க விடாமல் ஆக்சிஜனை எடுத்து செல்வதை சரியான அளவில் நிர்வகிப்பதற்கு உதவி செய்யக்கூடிய முக்கியமான ஒன்றா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதில் சேர்க்கப்படுற சியா விதையில ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களும் முக்கியமான ஆற்றல் மிக்க விட்டமின்களும் இருக்கிறதுனால இது இதயம் மற்றும் கண்களுக்கு ரொம்பவே நல்லது. பிபிசி ஜூஸ் நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்க, இரத்த அழுத்தம் இருக்கிறவங்க, இதய நோய் ஆபத்து இருக்கிறவங்க, முதல் உடலை ஃபிட்டாக வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க, முழு ஆரோக்கியமா இருக்கிறவங்க மற்றும் குழந்தைகள் வரை எல்லாருமே சாப்பிடலாம். நீரிழிவு பிரச்சனை இருக்கிறவங்களும், உடல் பருமன் இருக்கிறவங்களும் கலோரி மற்றும் கிளைசெமிக் குறியீட்டளவில் இதனை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லது. பீட்ரூட் சிறுநீரக கோளாறு உள்ளவர்களுக்கு பரிந்துரைக்கப்படாத பட்சத்தில் வாரத்திற்கு 2 முறை மட்டுமே எடுத்துக்கொள்வது சிறந்தது. பொதுவாக சிறுநீரக கற்கள் மற்றும் சிறுநீரக கோளாறுகள், சிறுநீரக செயலிழப்பு உள்ளிட்ட பிரச்சனை இருப்பவங்க பீட்ரூட்டில் அதிக அளவு நைட்ரேட்ஸ் இருக்கிறதுனால இதை தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. மற்ற எல்லாருமே தினசரி சராசரியா 200 மில்லியிலிருந்து 300 மில்லி அளவுக்கு குடிக்கிறது நல்லது. நீரிழிவு நோயாளிகள், குழந்தைகள் 150 மில்லியிலிருந்து 200 மில்லி வரைக்கும் எடுத்துக்கலாம். பழங்கள் மற்றும் பழச்சாறுகளில் விட்டமின்களும் மினரல்ஸ்களும் நார்ச்சத்துகளும் கிடைத்தாலும் ஜூஸ் வகைகளில் புரதங்கள் கிடைக்கிறதில்ல. ஆனா இந்த பிபிசி ஜூஸ்ல உட்பொருட்களில் மூன்றாவதா செயல்படுகிற சியா விதைகளை ஊற வைத்து 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்கறதுனால அதில் போதிய அளவு நார்ச்சத்து, ஒமேகா 3 ஆகியவை இருப்பதோடு 4 கிராம் அளவிற்கு நமக்கு புரதமும் கிடைச்சிருது. மாதுளையில உள்ள விட்டமின் சி உள்ளிட்ட ஆற்றல் வாய்ந்த ஊட்டச்சத்துக்களோடு இரும்பு சத்தும் இருக்கிறதுனால இது ரத்தத்தில் இரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க செஞ்சு அனீமியா போன்ற நோய்கள் வராம தடுத்து இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது. பீட்ரூட் இதயத்திற்கு செல்லும் இரத்த நாளங்களை விரிவடை செய்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி இரத்த அழுத்த பிரச்சனையை போக்குவதோடு இதில் இரும்பு சத்து உள்ளிட்ட மினரல்களும் நிறைய இருக்கு. அதே போல சியா விதையில புரதம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் மற்றும் நார்ச்சத்து ஆகியவற்றோடு ஆற்றல் மிக்க ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நிறைஞ்சிருக்கிறதுனால இது உடலுக்கு ஆற்றலை தருது. ஆக ஏபிசி ஜூஸை விட இந்த பிபிசி ஜூஸ் எல்லாவற்றிற்கும் நன்மையை அளிக்குது அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய டயட்டீஷியன் அல்லது டாக்டர் கிட்ட அட்வைஸ் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கன்னடோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.